பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல நம்ம ஒரு லெமனை வச்சு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. இந்த லெமனை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் வந்து காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லெமனை இந்த மாதிரி மொத்தம் 8 பீசஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்த பிறகு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாங்க. அந்த காட்டன் கிளாத்தில் இந்த லெமனை வந்து உள்ளே வந்து வச்சு விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தில் ஒரு முனையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெமனும் கல் உப்பும் அது கூட சோடாமாவும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஒரு மூட்டை மாதிரி குட்டியாக கட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிரிஞ்சு வராத அளவுக்கு குட்டியாக ஒரு துணி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மேலே எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி கிளாத் இருக்கணும். அந்த கிளாத்தை இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி ரெண்டாக வந்து இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட்டில் வந்து பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்தி பாருங்கள். அந்த லெமனையும் கல்லுப்பையும் பேக்கிங் சோடாவையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தில் கட்டி மேலே வந்து அந்த வாட்டர் டேங்க் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ளஷ் பண்ணும்போதும் அந்த லெமன், சால்ட்டு, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டாய்லெட்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். பேட் ஸ்மெல் வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள்.